ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான அவல் பனானா பேன் கேக்கு தான் பண்ண போகிறோம். இந்த பேன் கேக்கை கிட்ஸுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்பவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக இருக்கும். கிட்ஸுமே நல்லா விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவல் பனானா பேன்கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. ரெட் அவல், ஒயிட் அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் அவல் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எல்லாமே பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த அவல் மூழ்கிற அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா அவல் நல்லா ஊறி வந்துடும். இப்போ ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் பனானா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கேன். செவ்வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த செவ்வாழைப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அவலை சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பனானாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலே ரிபன்னு கோதுமை 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையோட ஸ்மெல் போகாமல் இருக்கிறதுக்காக நான் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா வெனிலா எசன்ஸ் கூட ஒரு ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா இல்லாட்டா ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு கீ எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கீ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு அவலை இந்த மாதிரி சின்ன சின்ன பேன் கேக்காக ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு மாதிரி டிசைனில் கூட உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒன் சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடுமே திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்ததும் இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரியே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பேன் கேக்காக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த பேன் கேக் மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேன் ஆட் பண்ணி கிட்ஸு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. தேன் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.